إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய ஹுத்பாவின் தலைப்பாக திகிலூட்டும் மறுமையின் நிகழ்வுகள் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டது என்றால், இன்று நாங்கள் அதிகமாக இந்த உலகத்திலே மூழ்கி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை பற்றியும் மறுமையை பற்றியும் நாங்கள் எங்களை ஞாபகப்படுத்தி எங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் ஈமானுடைய அம்சங்கள் 6 இருக்கிறது. அந்த 6இல் ஒன்று மறுமையை நம்ப வேண்டும் என்ற பகுதி. இந்த மறுமையுடைய நம்பிக்கை யாருக்கு ஆழமாக இருக்கிறதோ அவர்கள் பாவத்திலிருந்து தூரமாக இருப்பார்கள், அநியாயம் செய்வதிலிருந்து தூரமாக இருப்பார்கள், தங்களுடைய விடயங்களிலே நீதமாக அவர்கள் நடந்து கொள்வார்கள். இருளிலும் பகலிலும் தனிமையிலும் கூட்டாக இருக்கின்ற பொழுதும் அல்லாஹ்வை பயந்து நடப்பவர்களாக மறுமை நம்பிக்கை உள்ளவர்கள் இருப்பார்கள் என்ற காரணத்தினால் இந்த மறுமையுடைய நம்பிக்கையை நாங்கள் அடிக்கடி பேசி அதிகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இதனாலே தான் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன ஒரு செய்தி ஹில்யத்துல் அவுலியா என்று சொல்லக்கூடிய கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அத்துன்யா இர்தஹலத் முதுபிரா, இந்த உலகம் உங்களை விட்டு பிரயாணித்துக் கொண்டிருக்கிறது, நீங்கள் அந்த உலகத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து கொண்டிருக்கிறீர்கள். வல் ஆখিরাতু இர்தஹலத் முக்பிலா, மறுமை என்பது உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. வலிகுல்லி மின்ஹுமா பனூன், இந்த உலகத்துக்கும் மறுமைக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஃபகூனு அபனா அல் ஆখিরা, நீங்கள் மறுமையின் பிள்ளைகளாக மாறிவிடுங்கள். வலா தகூனு மின் அப்னாஇ துன்யா, நீங்கள் உலகத்தின் பிள்ளைகளாக மாறிவிட வேண்டாம். ஃபஇன்னல் யௌம அமலுன் வலா ஹிசாப், இன்று இந்த உலகத்திலே நீங்கள் அமல் செய்கின்ற வேலைதான் இருக்கிறது, கேள்வி கணக்கு எதுவும் கிடையாது. வகதன் ஹிசாபுன் வலா அமல், ஆனால் மறுமையிலே கேள்வி கணக்கு இருக்கிறது, அங்கே எந்த ஒரு அமலும் செல்வடியாக மாட்டாது, எந்த ஒரு அமலையும் நாம் செய்ய முடியாது என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த செய்தியை நாங்கள் மனதிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் அப்னாவுல் ஆখিরাவாக மறுமையின் பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் பிள்ளைகளாக நாங்கள் இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாம் நஷ்டமடைந்து விடுவோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மறுமையுடைய நிகழ்வுகள் கடுமையானது, பயங்கரமானது. அதை நினைக்கின்ற பொழுது ஒவ்வொரு மூமினுடைய உள்ளமும் அசையாமல் இருக்க மாட்டாது. அப்படிப்பட்ட பயங்கரமான நிகழ்வுகளை கொண்ட ஒரு நாள் தான் இந்த மறுமை நாள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா சொல்கிறான் சூரா அஸ்-ஸுமர் 68வது வசனத்திலே, ஒன்ஃபிக ஃபிஸ் சூரி,
சூர் ஊதப்படுகின்ற வேளையிலே இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எக்காலம் என்று சொல்லக்கூடிய ஊதுகுழலை வைத்திருப்பார்கள். அந்த ஊதுகுழலிலே நிறைய ஓட்டைகள் இருக்கும். அவர் ஊதுகின்ற பொழுது ஃபஸைக மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், வானத்தில் இருக்கின்ற பூமியில் இருக்கின்ற எல்லோருமே மாண்டு மடிந்து விடுவார்கள், எல்லோருமே அப்படியே மரணித்து விடுவார்கள். சைக்க என்ற வார்த்தைக்கு ஐ மாத மரணித்து விடுவார்கள். இல்லாமன் ஷா, அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அல்லாஹ் நாடியவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குகளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஹூருல் ஈன்கள், இப்படியான விதிவிலக்காக சிலர் மட்டும் எஞ்சி இருப்பார்கள். மற்ற எல்லோருமே மரணித்து விடுவார்கள். ثم نفخ فيه أخرى, பிறகு அடுத்த சூர் ஊதப்படும். ஃபைதாஹும் கியாமன் யன்துரூன், அந்த நேரத்தில் அவர்கள் கபறுகளிலிருந்து எழுந்து ஆளையால் பார்த்து கொண்டு நிற்பார்கள், வியந்து பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நமக்கு சொல்கிறான். எனவே அந்த நாளுடைய பயங்கரம் என்ன நடக்கிறது என்று ஒவ்வொரு மனிதனும் பயந்த நிலையில் இருப்பான். அவ்வளவு பயங்கரமான ஒரு நிலையாக அன்றைய நாள் இருக்கும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சூர், இரண்டாவது சூர் ஊதப்படுகின்ற பொழுது மக்கள் எல்லாம் கபறுகளில் இருந்து வெளியாகி அவர்கள் மஹ்ஷரை நோக்கி வருவார்கள். முதலாவது அந்த சூர் ஊதப்பட்டதும் எல்லோருமே மரணித்து விடுவார்கள். பிறகு கபரிலே இருந்து பிறகு எழுப்பப்படுவதற்காக வேண்டி ஒரு சூர் ஊதப்படும். அந்த சூர் ஊதப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே மனிதர்களுடைய ரூஹுகள் மனிதனில் இருக்க மாட்டாது. வெறும் உடம்புகள் உக்கி அங்கும் எங்குமாக எலும்பும் தோலும் அவர்களுடைய முடிகளும் சின்னாபின்னமாகி வேறாகி கிடக்கும். அந்த இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு எக்காலத்தை ஊதுகின்ற பொழுது உடனடியாக ஒவ்வொரு முடியும் ஒவ்வொரு உறுப்பும் அவைகள் ஒன்றொன்றாக சேரும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தம்புத், அதாவது உடல் முளைக்கும் என்று சொல்கிறார்கள். உடல் உருவாகும் என்று சொல்லாமல், எப்படி ஒரு விதையை மண்ணில் இடுகின்ற பொழுது மழை பொழிந்தவுடனே எவ்வாறு தாவரங்கள் முளைத்து எழும்புகிறதோ அதே போன்று மனித உடல்கள் அப்படி முளைத்து கொண்டிருக்கும். அவனிலிருந்து பிரிந்த ஒவ்வொன்றும் எந்த அளவு என்றால், அவனில் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நோயிலே கலட்டப்பட்ட உறுப்புகள் கூட அங்கே ஒன்று சேர்ந்து விடும். அவனுடைய கால் சுகரின் மூலமாக இத்தனை பேருடைய கால் கலட்டப்படுகிறது, கை கலட்டப்படுகிறது, விரல்கள் கலட்டப்படுகிறது, அவைகள் எல்லாம் அங்கு ஒன்று சேர்ந்து விடும். எந்த அளவு என்றால், ஹத்னா செய்யப்பட்டவர்களாக அங்கு நிற்க மாட்டார்கள் என்று நபிகளார் சொல்கிறார்கள். மறுமையுடைய அந்த மைதானத்தில் ஏன் தெரியுமா, அங்கே எல்லாமே திரும்ப வந்து விடும். அந்த ஹத்னாவுடைய பகுதி கூட, நமக்கு வெட்டப்பட்ட அந்த பகுதி கூட திரும்ப வந்து சேர்ந்து விடும் இந்த கட்டளையோடு. எனவே கபரிலே ஒவ்வொன்றும் நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளாக முளைக்கும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா எந்த அளவு என்றால், அப்பொழுது மனித உடம்பு முளைத்து முழு உருவமும் வந்துவிடும். ரூஹ் இல்லாமல் மனிதன் நின்று கொண்டிருப்பான். அல்லாஹ் திரும்ப கட்டளையிடுவான். அதற்கு பிறகு ரூஹுகள் அந்தந்த உடம்பிலே வந்து ஒட்டிக்கொள்ளும் என்ற செய்தியை அல்லாஹ்வே நமக்கு சொல்லி காட்டுகிறான். யௌம தஷக்ககுல் அர்து அன்ஹும் சிரா, அவர்களுக்கு அந்த பூமி பிளக்கப்படுகின்ற பொழுது வேக வேகமாக அவர்கள் எல்லோரும் வெளியால் சென்று கொண்டிருப்பார்கள். ذَلِكَ حَشْرٌ عَلَيْنَا يَسِيرٌ, அன்றைய அந்த நாள் இருக்கிறதே, ஒன்று சேர்ப்பது எங்களுக்கு மிகவும் இலகுவான காரியம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, 5 நேர பள்ளி வாயிலுக்கு ஒரு முஅத்தினை நியமித்து 5 நேரம் பாங்கு சொன்னாலும் வருபவர்கள் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருப்பார்கள். நமக்கு மக்களை திரட்டுவது என்பது இந்த நவீன ஊடகங்கள், நவீன எத்தனையோ வகையான அழைப்பு விடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் மனிதர்களை ஒன்று சேர்ப்பது என்பது கடினமானது. 830 கோடி மனிதர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலே. அவர்களை ஒன்று சேர்ப்பது சாதாரண விடயம் கிடையாது. ஆனால் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் கடைசி வருகின்ற மனிதன் வரைக்கும் நாளை மறுமையிலே ஒன்று சேர்ப்பான். அதை சொல்லுகின்ற பொழுது ஹஷ்ருன் அலைனா யசீர், இவர்களை ஒன்று சேர்ப்பது எனக்கு கடினமே கிடையாது என்று சொல்கிறான். மிக லேசா ஒன்று சேர்த்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். மனிதர்களை பொறுத்தவரையிலே ஒரு இடத்திலே ஒருத்தரை ஒன்று சேர்ப்பது சாதாரண விடயம் கிடையாது. இன்னும் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் தான் நாங்கள் எல்லோரும் இந்த பள்ளி வாயில ஒன்று சேர்த்திருக்கிறோம். இதே நேரத்தில் மஹல்லாவாசிகளை சாதாரணமாக நாங்கள் எவ்வளவுதான் ஸ்பீக்கர் போட்டு அழைச்சாலும் லேசில வரமாட்டாங்க.
ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக நீங்கள் எல்லோரும் வந்து பள்ளியிலே அமர்ந்திருக்கிறீர்கள். எனவே உலகத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் ஒன்று சேர்ப்பது அவனுக்கு லேசானது. மறுமையிலே அல்லாஹு தாலா அதை இலகுவாக செய்வான் என்பதை அலைனா யசீர், எங்களுக்கு லேசானது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இவைகளை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மறுமையிலே ஒரு மனிதன் அல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் கடைசி வரைக்கும் பிறந்த மனிதன் வரையிலும் எல்லோருமே ஒரு மைதானத்திலே ஒன்று சேர்க்கப்படுவார்கள். அது எங்களுக்கு இலகுவான காரியம் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். அப்பொழுது அந்த மஹ்ஷர் மைதானத்தை நோக்கி செல்கின்ற மக்கள் குஷ்அன் அப்சாருஹும், அவருடைய பார்வைகள் எல்லாம் இழிவால் அப்படி தாழ்ந்து இருக்கும். யஹ்ருஜூன மினல் அஜ்தாத், அவர்கள் கபறுகளிலிருந்து வெளியாகி செல்வார்கள். எப்படி செல்வார்கள் தெரியுமா? கஅன்னஹும் ஜராதும் முன்தஷிர், பறந்து கூட்டம் கூட்டமாக செல்லுகின்ற வெட்டுக்கிளிகள் போன்று இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வேறு சில இடங்களில் ஈசல்களை போன்றிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி இரண்டு விதமாக அல்லாஹு தாலா உவமை கூறி நமக்கு விளங்கப்படுத்துகிறான். நீங்கள் இந்த வெட்டுக்கிளிகளை பொறுத்தவரையிலே ஒரு சீசனுக்கு சில நாடுகளிலே அந்த பயிர்கள் எல்லாம் அழித்து விடுகின்ற அளவுக்கு கூட்டம் கூட்டமாக ஒரே இடத்தை நோக்கி பாய்ந்து கொண்டே இருக்கும், பறந்து கொண்டே இருக்கும். அதாவது ஒரு இலக்கை நோக்கி கூட்டமாக செல்லும். இதே போலதான் நாளை மறுமையிலே மஹ்ஷர் மைதானத்திலே மக்கள் எல்லாம் ஒரே இலக்கை நோக்கி கூட்டம் கூட்டமாக செல்வார்கள். ஒருத்தர் அவரோடு என்ன மச்சா சுகமா இருக்கிறியா, எப்படி இருக்கா, எந்த வார்த்தையும் கிடையாது. பயந்து நடுங்கியவர்களாக எல்லோரும் தான் உண்டு தன்னுடைய பாடுண்டு என்று அந்த இலக்கை நோக்கி முன்னுக்கு ஒரு மலக்கு செல்வார், அந்த மலக்கை பின்தொடர்ந்து செல்வார்கள். இது மறுமையின் நிகழ்வு என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். முஹ்தீன இலா தாய், ஒரு அழைப்பாளருக்கு பின்னால் வேகமாக செல்வார்கள். யகூல் காஃபிரூன, அந்த நேரத்திலே நிராகரிப்பாளர்கள் சொல்வார்கள், ஹாதா யௌமுன் அஸிர், இது மிகவும் கடுமையான கடின சித்தமான நாளாக இருக்கிறதே, மிக கடினமாக இருக்கிறதே என்று அன்றைய நாளில் அவர்கள் சொல்வார்கள். யௌம யஹ்ருஜூன மினல் அஜ்தாதி சிராஅன், வேக வேகமாக கபர்களிலிருந்து அங்கிருந்து அன்றைய நாளிலே மக்கள் வெளியேறி செல்வார்கள். கஅன்னஹும் இலா நுஸ்பி யூஃபிதூன், அவர்கள் ஒரு அடையாளமிடப்பட்ட அந்த இடத்தை நோக்கி விரைந்து செல்வர்கள் போல சென்று கொண்டிருப்பார்கள். குறித்த இடத்துக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு போற மாதிரி எல்லோரும் வேக வேகமாக போகிறார்கள். எங்கே போகிறோம் என்று தெரியாமலே போய் கொண்டிருப்பார்கள் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா நமக்கு சூரா அல் மஆரிஜ் 43வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கபர்ல இருக்கின்ற மக்களை எழுப்புவதற்காக அல்லாஹ் கடுமையான ஒரு மழையை பொழிவிப்பான். அந்த மழை எப்படி இருக்கும் என்றால், எந்த கூரையாலும் அந்த மழையை தடுக்க முடியாது, எந்த குடையினாலும் அந்த மழையை தடுக்க முடியாது. அவ்வளவு ஒரு வேகமான ஒரு மழை. இன்றைக்கு நாங்கள் சொல்றோம்னா ஒரு வகையான ஒரு கெமிக்கல் மழைன்னு சொல்லலாம். அந்த மழை எல்லா இடங்களையும் ஊடறுத்து செல்லும். கபர்களுக்குள்ளே ஊடறுத்து செல்லுகின்ற பொழுதுதான் அது ஒவ்வொரு உறுப்புகளிலே படும். அவைகள் அப்படியே உறுப்புகள் ஒன்று சேருவதற்கு அந்த மழையை அல்லாஹ் அனுப்புவான் என்பதை குர்ஆனில் சொல்கிறான். ஒமின் ஆயாத்திஹி அன் தகூம ஸமா வல் அர்து பிஅம்ரி, அல்லாஹு தஆலாவுடைய அத்தாட்சியில் உள்ள விடயம்தான் அல்லாஹ் வானத்துக்கும் பூமிக்கும் கட்டளையிடுவான். அந்த கட்டளைகளை அவைகள் நிறைவேற்றும். அதாவது வானம் மழை பெய்யும்படி அல்லாஹ் கட்டளையிடுவான், அந்த மழையை அது பொழிவிக்கும். கபர்களிலே தண்ணி ஊடறுத்து சென்று அங்கிருக்கின்ற மக்களை முளைக்க செய்யும் என்ற செய்தியை இந்த வசனத்துக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். சும்ம இதா தஆகும் தஅவதன் மினல் அர்தி, ஒரே ஒரு அழைப்பு விடுக்கப்படும், எல்லோரும் மஹ்ஷர் மைதானத்துக்கு செல்லுங்கள் என்று ஒரு அழைப்பு விடுக்கப்படும். அப்பொழுது இது அன்தும் தஹ்ருஜூன், எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் நீங்கள் எல்லோரும் வெளியேறி மஹ்ஷர் மைதானத்துக்கு சென்று கொண்டிருப்பீர்கள் என்று அல்லாஹு தஆலா சூரா ரூம் 25வது வசனத்தில் சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்ததாக இந்த உடம்பு முளைத்ததற்கு பிறகு இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னொரு சூரை ஊதும்படி சொல்லுவான். அப்பொழுது ரூஹ் ஊதப்படும். அங்கிருந்து ரூஹ்கள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கட்டளையில் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் உடம்பிலே வந்து சேர்ந்து அப்படி அவர்கள் மஹ்ஷர் மைதானத்தை நோக்கி செல்வார்கள் என்ற அந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மஹ்ஷர் மைதானம் என்பது சாதாரணமான ஒரு இடம் கிடையாது. மிகவும் பாரதூரமான, மிகவும் கஷ்டமான, மிகவும் வாயினால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு நாளாகும்.
இடமாகவும் இருக்கும் என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று ஒரு விமானம் 1000 கிலோமீட்டர் வேகத்திலே இந்த பூமியிலிருந்து சூரிய நோக்கி செல்லுமாக இருந்தால் கிட்டத்தட்ட 17 வருஷங்கள் எடுக்கும் சூரியனை அடைவதற்கு. சூரியனுடைய தூரத்தை சொல்வதற்காக விளக்குகிறேன் சகோதரர்களே. இந்த பூமியிலிருந்து 1000 கிலோமீட்டர் வேகத்திலே ஒரு விமானம் சூரியனை நோக்கி செல்லுமாக இருந்தால் கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கு பின்னால் தான் சூரியனை அடைய முடியும். எனவே இந்த சூரியனுடைய தூரம் நமக்கு, நாம் விஞ்ஞான பாடங்கள் படித்திருப்போம், 14,96,00,000 கிலோமீட்டர். அவ்வளவு தூரத்தில் இருக்கின்ற சூரியன் வெறும் ஒரே ஒரு மைலுக்கு கொண்டு வந்து நிறுத்தப்படும். சகோதரர்களே, இன்று எல்லாரும் புலம்பி திரிகிறோம், எங்கடா போயிருக்கிறோம், எங்கடா மரம் கிடைக்கும், எங்கே ரெஸ்ட் எடுப்பதற்கு இடம் தேவை என்று நாங்கள் இந்த நாட்களில் அவதிப்படுவதை பார்க்கிறோம். எங்கே இருக்கிறது? 14 லட்சம் கோடி ஆண்டுகள் தூரமாக இருக்கின்ற, கிலோமீட்டர்கள் தூரமாக இருக்கின்ற சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் மரநிழல்களை நாங்கள் நாடி ஓடுகிறோம். ஒரு தரம் குளித்த நாங்கள் 4 தரம் குளிக்கின்றோம், அல்லது 5 நேரம் பள்ளிக்கு வரும்போதும் குளித்துக் கொண்டு வருகிறோம். சுபகு நேரத்தில் கூட வேர்வையாக இருக்கிறது. சில இடங்களிலே போய் நிற்க முடியாது என்ற அளவுக்கு கடுமையான வேர்வையாக இருக்கிறது. 17 வருஷம் 1000 கிலோமீட்டர் வேகத்திலே போகின்ற ஒரு விமானம் 17 வருஷம் பிடிக்கின்ற ஒரு இடத்திலே இருப்பது இவ்வளவு கடுமையாக இருக்கிறது என்றால், ஒரே ஒரு மைல் தூரத்திலே சூரியனை கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்துவார். அந்த இடத்திலே மஹ்ஷர் மைதானம் எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹில் அதீம், சுப்ஹானல்லாஹில் அதீம். எவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த நாளாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். மனிதன் உருகி வடிவான், வேர்வை அவனுடைய பாவத்துக்கு ஏற்ற மாதிரி அவருடைய வேர்வை இருக்கும் என்று நபிகளார் சொன்னார்கள். கரண்டை கால அளவுக்கு வேர்வை இருக்கும், சிலருக்கு முட்டங்கால் அளவுக்கு வேர் இருக்கும், சிலருக்கு இடுப்பு வரையில் இருக்கும், சிலருக்கு தற்கூத்து என்று சொல்லக்கூடிய தொண்டை குழி வரையிலும் வேர்வை மிதந்து கொண்டிருப்பார்கள். கோடான கோடி மக்கள் ஒன்று சேருகின்ற பொழுது வியர்வை அந்த அளவு ஓடிக்கொண்டிருக்கும். ஏனென்றால் ஒரு மைலே சூரியன் இருந்து கொண்டிருக்கும். எனவே அந்த நேரத்தில் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? சாதாரண நிகழ்வு கிடையாது. எப்படி இருப்பார்கள் தெரியுமா? பாதணி கூட இல்லை. இந்த வெயிலுக்கு சாதாரணமாக பாதணி இல்லாமல் காலை வைக்க முடியாது. எத்தனையோ கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற சூரியனுடைய வெப்பத்துக்கு காலை வைக்க முடியாது என்றால், இதே பூமிதான், இதே பூமியில் தான் கேள்வி கணக்கு இருக்கிறது. அந்த பூமியிலே வெறும் காலோடு, அதுவும் நிர்வாணியாக, சுன்னத்து செய்யப்படாதவனாக நிறுத்தப்படுவான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமையின் நாளுடைய நிகழ்வை சொல்கிறார்கள். எச்சரிக்கை பெற்றுக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இதற்கு நாள் இருக்கிறது நினைக்கிறீர்களா? அந்த நான் நெட்ல தட்டிட்டு போறேன், தட்டின் போது பார்த்தா வட்ட வட்டமாக கிரீன், அதாவது கிரீன் பச்சை கலர்ல தோற்றம் அளிக்கிறது. என்னன்னு பார்த்தா சவுதி அரேபியா இன்று போர் போட்டு அதே போன்று கடல் நீரை நன்னீராக மாற்றி விவசாயம் செய்து கொண்டிருக்கிறது. பாலைவனம் ஒரு பசுமையான ஒரு நுவரலியாவை பார்ப்பது போன்று இருக்கிறது. நபிகளார் சொன்னார்களே, பாலைவனம் சோலைவனமாக மாறும், மறுமையின் அடையாளம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. மறுமையை நாம் தூரமாக பார்க்கின்றோம். நபிகளார் சொன்னார்கள், ஒவ்வொரு வீட்டிலும் ஃபித்னா நுழையும் என்று சொன்னார்கள். இன்று ஒவ்வொரு வீட்டிலும் போனை வைத்துக் கொண்டிருக்கிற ஃபித்னா. எல்லா வீட்டிலும் பிரச்சனை. அம்மா மகளோடு பிரச்சனை, வாப்பா மகனோட பிரச்சனை, அடுத்த மனையாளோடு தொடர்பு என்று வெறும் போன் படுத்துகின்ற ஃபித்னாவை பாருங்கள். ஷாலிஹ் ஃபௌசான் போன்ற அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது எல்லா வீடுகளுக்கும் நுழைகின்ற ஒரு ஃபித்னா என்பது இன்றைய நவீன ஊடகங்களை சொல்லி இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். எனவே எல்லா இந்த மறுமையுடைய அடையாளங்கள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது மறுமை தூரமாக இருக்கிறது. அவர்கள் தூரமாக கருதுகிறார்கள். ராகு கரீபா, மிக சமீபத்தில் இருப்பதாக நாம் கருதுகிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே மறுமை என்பதை தூரமாக நினைக்காதீங்க, மிக வேகமாக. கடந்த காலங்கள் கூட இன்னைக்கு இருக்கின்ற காலம் கொஞ்சம். இப்ப நாம, எனக்கு இப்ப 50 வயது என்றால் வாழ்ந்த காலம் கூட இருக்கின்ற காலம் எவ்வளவு என்று தெரியாது. எனவே அதுபோலதான் இந்த உலகத்துடைய நிலைமை. இருந்த காலம் கூட இன்னும் இருக்கிற காலம் மிக குறைவானது. எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க வேண்டும், திருந்த வேண்டும்.
நான் லஞ்சம் வாங்குவதிலிருந்து திருந்த வேண்டும். அதாவது அல்லாஹ்வுடைய கடமைகளை மீறி மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சி, அதிகாரம், பணிகள், இவைகளை செய்கின்ற மோசடிகள் நிச்சயமாக அல்லாஹ் விசாரிப்பான். நீண்டகால வாழ்க்கை அல்ல, இது முடிந்து போகக்கூடிய வாழ்க்கை. எனவே என்னை நான் திரும்பி பார்த்து நான் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, யௌம யுன்ஃபഖு ஃபிஸ்ஸூர், சூர் ஊதப்படுகின்ற அந்த நாளிலே ஃபஃபஸிய மன் ஃபிஸ் ஸமாவாதி வ ஃபில் அர்த், வானம் பூமியில் இருக்கின்ற எல்லோருமே மரணித்து விடுவார்கள். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. வகுல்லும் மதஹு தாஹிரீன், எல்லோருமே சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக கொண்டு வரப்படுவார்கள். அல்லாஹ்விடத்தில் குனிஞ்சி பணிஞ்சி பெருமை அடித்தவன் எல்லாம், பணத்தை வச்சு பதவியை வச்சு மக்களை அடக்கி ஆண்டவன் எல்லாம் சிறுமைப்பட்டு குனிந்து அல்லாஹ்விடத்தில் வருவார்கள். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, அவர்களை நாங்கள் எப்படி இழுத்து வருவோம் என்றால் முட்டங்காலில் நட என்று முட்டங்காலிலே அவர்கள் வைத்து நாங்கள் இழுத்து வருவோம். முட்டங்காலில் மாஷர் மைதானத்தில் நிறுத்தப்படுவார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, இப்படி இழிவுபடுத்தப்படுகின்ற அந்த நாள் மிக தூரம் அல்ல. ஆனால் மூமின்கள் அங்கே சந்தோஷமாக இருப்பார்கள். இன்னல் முத்தகீன ஃபீ ظிலாலின் வ உயூன், இவ்வளவு பதட்டமும் பயமும் இருக்கின்ற அந்த நேரத்திலே, தனக்குத்தானே மனிதன் பயந்து ஓடுகின்ற சந்தர்ப்பத்திலே முத்தகீங்கள் நிழலில் இருப்பார்கள். அவர்களுக்கு அந்த சூடு எந்த ஒன்றும் செய்துவிட மாட்டார். அதே போன்று அவர்கள் நீரருவிகள் ஓடிக்கொண்டு இருக்கின்ற இடத்திலே அவர்கள் அந்த நேரத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள், மூமின்களுக்கு தான் நிம்மதி. எனவே யார் மூமினாக வாழ்ந்து மரணிக்கிறானோ அவன் தான் மர்மையில் வெற்றி பெறுவான். யார் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று வாழ்ந்தானோ, யார் அல்லாஹ்வுடைய தடைகளை தவிர்த்து வாழ்ந்தானோ அவனுக்குத்தான் அல்லாஹு தஆலா அந்த நிழலையும் நீரருவிகளையும் கொடுப்பான் என்பதை இந்த வசனம் சூரா அல் முர்சலாத் 41வது வசனத்திலே சொல்கிறான். அந்த நேரத்திலே மக்கள்லாம் நபிகளாரிடத்தை வந்து கேட்கிறாங்களாம், மறுமை பற்றி கேட்கின்ற பொழுது, எஸ் அலூன கானில் ஜிபால், மலைகளை பற்றி நபி உங்களிடத்திலே கேட்கிறார்கள். இந்த மறுமையின் நிகழ்வு நடக்கின்ற பொழுது இந்த மலைகள் எல்லாம் என்னவாகும் என்று நபியை உன்னிடத்திலே கேட்கிறார்கள். ஏன் கேட்கிறாங்க தெரியுமா? மலை என்பதே உறுதிக்கு உவமானப்படுத்தப்படுகின்ற ஒன்று. மலை என்று சொன்னாலே அவ்வளவு அது பலம் மிக்கது, சக்தி வாய்ந்தது. எனவே இந்த மவுண்டன் சம்பந்தமாக பேசுகின்ற போதெல்லாம் நாங்கள் ஒரு மனிதனுடைய திடத்தை, உறுதியை மலைக்கு ஒப்பிட்டு பேசுகிறோம். எனவே அந்த மலையுடைய நிலையை பற்றி நபி உங்களிடத்தில் கேட்கிறார்கள். அந்த மறுமை நாளிலே மலை எப்படி இருக்குன்னு தெரியுமா? குல் நபியை சொல்லுங்கள், என்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா, அவைகளை அல்லாஹ் தூள் தூளாக பறக்க செய்து விடுவான். வேறு வசனங்களே அல்லாஹு தஆலா கல்இஹ்னில் மம்பூஷ், அதாவது கொட்டப்பட்ட பஞ்சு எப்படி காற்றில் அடிபட்டு பறந்து செல்லுமோ இது போல இந்த மலைகள், உறுதிமிக்க மலைகளை நாங்கள் பிடுங்கி தூள் தூளாக்கி விடுவோம் என்று சொல்லுங்கள். அப்ப அந்த நாளுடைய பயங்கரத்தை நினைத்து பாருங்கள். ஒரு சுனாமி வருகிறது என்றால், ஒரு டிசாஸ்டர் வருகிறது என்று சொன்னால் அதனுடைய பாதிப்பு எந்த அளவு இருக்கிறது. எனவே இந்த மலைகள் வெடித்து பஞ்சுகளாக பறக்கின்ற நாள் அப்படிப்பட்ட பயங்கரமான நாள் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் அந்த மக்களுக்கு. மலையெல்லாம் ஒன்று மிஞ்சாது, ஏறி தப்பிலாம் நினைச்சிடாதுங்க, எல்லாமே சுக்குநூறாக பறந்து கொண்டிருக்கும். அதை அல்லாஹு தஆலா தரை மட்டமாக ஆக்கி விடுவான். மலை இருந்த இடமும் தெரியாத அளவுக்கு மேடும் இல்லாமல், லா தரா ஃபீஹா இவஜா வலா அம்தா, அதில் மேடு பள்ளம் எதுவும் இருக்க மாட்டாது, அப்படியே சமதரையாக நாங்கள் ஆக்கி விடுவோம். இந்த மலை இருந்த இடமே தெரியாது. யாராவது ஒருத்தர் கடந்த காலத்தில் இந்த மலை, இமயமலை இருந்ததை எங்கே என்று பார்த்தால் மலை இருந்த இடமும் தெரியாது. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா ஆக்கி விடுவான். எனவே அந்த நேரத்தில் தான் ஒரு அலைப்பாறடை எல்லோரும் பின்பற்றி செல்வார்கள். அந்த யாரையும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. சகோதரர்களே, ஷேக் ரஸ்லான் இந்த மறுமையை வச்சு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். அதாவது இன்று நாங்கள் புறம் பேசுகிறோம், அடுத்த மனிதனை பற்றி புறம் பேசுகிறோமே, புறம் பேசுவோன் எவ்வளவு பெரிய மடையன் என்றால், தன்னுடைய உம்மாவை கண்டு, வாப்பாவை கண்டு, தன்னுடைய பெற்ற பிள்ளையை கண்டு, மனைவியை கண்டு ஓடுவான். ஒரு நன்மையை கேட்டு விடுவானோ என்று பயத்தில் ஓடுவானே, அவன் ஒரு நன்மையை கேட்டு விடுவார்களோ என்று பயத்தில் ஓடக்கூடியவன் தன்னுடைய எதிரிக்கு நன்மையை அள்ளி வழங்குவான். புறம் பேசினவனுக்கு நன்மையை கொடுக்க வேண்டி வருகிறதே. நான் புறம் பேசினால் அல்லாஹு தஆலா நாளைக்கு மறுமையில எந்த நன்மையிலிருந்து அவனுக்கு பறிச்சு கொடுப்பானே.
அப்ப இவனை விட மடையன் யார்? உம்மாக்கு கொடுக்காத நன்மையே, வாப்பாவுக்கு கொடுக்காத நன்மை, சகோதரனுக்கு கொடுக்காத நன்மையே, நண்பர்களுக்கு கொடுக்காத நன்மையே, உறவுகளுக்கு கொடுக்காத நன்மையே நாம் யாரை எதிரி என்று நினைத்தோமோ அந்த எதிரி கொடுக்கிறானே, இவனை விட அஹ்மத் மிகப்பெரிய மடையன் யார் என்று அவர் கேட்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மறுமையுடைய நாளிலே இந்த ஒரு நன்மைக்காக நாங்கள் ஓடிக்கொண்டிருப்போம். இந்த உலகத்தில் வேணும்னா எக்ஸிடென்ட் பட்டுட்டு ஏதாவது நடந்துட்டு அள்ளி கொடுக்கறதுக்கு குடும்பத்தில் இருப்பார்கள். ஆனால் அங்கே யாரும் அள்ளித்தாரத்துக்கு இல்லை. நம்முடைய பணமும் இல்லை, பிறருடைய பணமும் இல்லை, எந்த பணமோ பிள்ளைகளோ எதுவுமே உதவி செய்யாது. அப்படியான நாள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அந்த நாள் வஹஷியத்தில் அஸ்வாத், சத்தங்கள் எல்லாம் அடங்கி போயிருக்கும். வஹஷியத்தில் அஸ்வாத்தில் ரஹ்மான், அந்த நிகரற்ற அன்புடைய அளவற்ற அருளாளன் இருக்கிறானே அவனுக்கு முன்னாலே சத்தம் அடங்கி போயிருக்கும். ஃபலா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா, அதிலே சின்ன சத்தத்தை தவிர வேறு எந்த ஒரு சத்தமும் கேட்க மாட்டாது என்று அல்லாஹ் சொல்கிறார். சின்ன சத்தம் என்பதற்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது ஹம்சா என்றால் அந்த மக்கள் மஹ்ஷர் மைதானத்தை நோக்கி நடக்கின்ற பொழுது அந்த பாதத்துடைய சத்தத்தை தவிர வேற எந்த ஒரு சத்தம் இருக்க மாட்டாது. அந்த நேரத்திலே அவ்வளவு பயந்து ஒடுங்கி மனிதன் நடந்து போவான். ஒரு சத்தம் வராது வாயிலிருந்து. அம்மான்னு கூப்பிட மாட்டான், வாப்பான்னு கூப்பிட மாட்டான், சகோதரன் கூப்பிட மாட்டான். எல்லோருமே பயந்து நடுங்கி பார்வைகள் எல்லாம் அப்படியே தாழ்ந்து நடந்து கொண்டிருப்பார்கள் மஹ்ஷர் மைதானத்திலே. அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு நாளாக இந்த மறுமையின் நிகழ்வு இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக அல்லாஹு தஆலா சிபாரிசு செஞ்சு நம்மளை காப்பாற்றிடுவாங்க என்று கொஞ்சம் பேர் நம்புறாங்க. நம்மளை வாப்பா மௌலவி ஹாபிஸ் நம்மளை சிபாரிசு செஞ்சு காப்பாற்றிடுவார், நம்மளை சிபாரிசு செய்து நம்முடைய அவுலியா காப்பாற்றிடுவார் என்றால் நினைக்கிறார்கள். யாரும் சிபாரிசு செய்ய முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், லா தஷ்ஃபஉ ஷஃபாஅ இல்லா மன் அஸின லஹு ரஹ்மான், யாருக்கு அல்லாஹ் அந்த ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அனுமதி கொடுக்கிறானோ அவர்களை தவிர வேறு யாரும் சிபாரிசு செய்ய முடியாது. வரதிய லஹு கௌலா, யாருடைய வார்த்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டானோ அவர்களை தான் சிபாரிசு செய்ய அல்லாஹ் அனுமதிப்பான். அல்லாஹ் அனுமதிக்காத வரையில யாரும் அங்கே சிபாரிசு செய்து உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகவே இயலாது. எனவே நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஹாபிலாக ஆக்கினாலும் அது மிக சிறப்பானது. அவங்க எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு வாங்கன்னு நம்பி நாங்கள் இருந்து விடக்கூடாது. எங்களுடைய சொந்த அமல்கள் அல்லாஹ்வை நெருங்குகின்ற காரியங்களை நாங்கள் ஈடுபட வேண்டும். அதுக்குத்தான் நபிகளால் சொன்னார்கள், பாத்திமாவே அல்லாஹ்வுடைய தூதருடைய மகள் என்பது உன்னை ஏமாற்றி விட வேண்டாம், என்னையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினால் தான் சொர்க்கத்தில் நுழைவிக்க முடியும் என்று சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, நாங்கள் யாரும் யாரை நம்பி ஏமாந்து விடக்கூடாது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை, மறுமைக்குரிய வாழ்க்கை நாங்களாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, அங்கே தராசு வைக்கப்படும். எல்லோருடைய அமலும் நிறுக்கப்படுகின்ற தராசு, அதுக்கு மீசான் ஹகீகி. தராசு என்று சொன்னால் இந்த ஒவ்வொரு வகையான தராசுகளுக்கு ஒவ்வொன்றையும் நிறுப்பதற்கு, சூட்டை நிறுப்பதற்கு, காற்றை நிறுப்பதற்கு, அதே போன்று நமக்கு ஒவ்வொரு விஷயத்தை இன்றைக்கு நிறுப்பதற்கு ஒவ்வொரு பேரிலே தராசு இருக்கிறது. அதே போல நாளை மறுமையிலே நம்முடைய அமல்களை நிறுப்பதற்கு அல்லாஹ் தராசு வைத்திருப்பான். அதுக்கு 2 தராசுகளாக அது இருக்கும். நன்மை ஒரு பக்கமும் தீமை ஒரு பக்கம் வைக்கப்படும். அதற்கு வாய் இருக்கும். அந்த தராசு பேசும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சகோதரர்கள், இது நமக்கு வியப்பான விடயம் கிடையாது. ரப்புல் ஆலமீன் செய்வது அவனுக்கு இலகுவானது. இன்று டிஜிட்டல் தராசிகள் வந்திருக்கிறது. எத்தனை கிலோ, எவ்வளவு ரூபாய் எல்லாம் காட்டிட்டு இருக்குது சாதாரணம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக மகத்தானவன், அவன் மிகப்பெரிய அறிவாளி. அவன் எப்படி செய்வான் என்பதை நாம் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு மிகவும் அங்கே தராசு வைக்கப்படும், அந்த அமல்கள் நிறுக்கப்படும். வமன் ஹஃபத் மவாசீனுஹு, அப்பொழுது யாருடைய நன்மை தட்டி மேலோக்கி நிறை குறைந்து மேலோக்கி செல்லுமோ, வஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும், அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டவர்கள். கானூ பிஆயாத்தினா யظلمون, இவர்கள் எங்களுடைய வசனங்களை பொய்ப்பித்தவர்கள். யظلم என்ற வார்த்தை, யظلمون என்ற வார்த்தை இடத்தில் பொய்ப்பிப்பது என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இவர்கள் பொய், அல்லாஹ்வுடைய வசனங்களை, அத்தாட்சிகளை பொய்ப்பித்தவர்கள். 2 வகையில பொய்ப்பித்திருப்பார்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய வஹியை புறக்கணித்து பொய்ப்பித்திருப்பார்கள். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய கவுனியத், அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தவன் அல்லாஹ் தான் என்று சொல்லுகின்ற பொழுது, இல்லை அது தானாக உருவானது, அது இயற்கை, அதற்கு படைப்பாளன் கிடையாது, அது அதுவாகத்தான் தோன்றியது என்று
இந்த பரிணாம வளர்ச்சி கொள்கையை சொல்லிக் கொண்டிருப்பவர்கள். இப்படி இரண்டு சாரார்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்பிப்பார்கள். இவர்கள் நாளை மறுமையிலே மிகவும் நஷ்டவாளிகள், அவருடைய அமல்கள் நெருக்கப்படும். அல்லாஹு தஆலா சொல்கிறான் அது சம்பந்தமாக, ஃபஅம்மா மன் ஸகுலத் மவாஸீனுஹு, யாருடைய நன்மையின் தட்டு கனத்து விடுகிறதோ ஃபஹுவ ஃபீ ஈஷத்தி ராதியா, அவர் பொருந்தப்பட்ட வாழ்க்கையிலே இருப்பார். அவருக்கு விருப்பமான வாழ்க்கை, அவர் விரும்பதை விட மேலான வாழ்க்கையில் அவர் இருப்பார். வஅம்மா மன் கஃபத் மவாஸீனுஹு, யாருடைய நன்மையின் தட்டு குறைந்து விடுகிறதோ, கனத்தால் குறைந்து விடுகிறதோ, ஃபஉம்முஹு ஹாவியா, அவர் தங்குகின்ற இடகம் ஹாவியா என்ற நரகமாகும். அதிராக்கமாகியா, இந்த ஹாவியா என்றால் என்னென்று நபி உங்களுக்கு தெரியுமா? நாருன் ஹாமியா, சுடர்வித்தற்கு எரியக்கூடிய நெருப்பு கிடங்கு என்று அல்லாஹ் சொல்கிறான். நெருப்பு கிடங்கு. இந்த தராசலம் வைக்கப்பட்டதுக்கு பிறகு அவர்களுக்கு வழங்குகின்ற அந்த தீர்ப்பிலே இதுவும் ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவது குத்பாவில் மற்ற செய்திகளை நோக்கும். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹ். ஸல்லல்லாஹு ஸல்லம அலா நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தராசு வைக்கப்பட்டு யாருடைய நன்மை தட்டு கனத்து விடுகிறதோ அவர் வெற்றி பெறுவார். ஃபலா ஷகாவத பஅதா, அதற்கு பிறகு அவருக்கு துன்பமே கிடையாது. அந்த தராசு கனத்து அவர் வெற்றி பெற்ற அந்த செய்தி அவருக்கு தெரிய வருகின்ற பொழுது அவருக்கு அதற்கு பிறகு துயரம் துன்பம் எதுவுமே கிடையாது, மகிழ்ச்சி அடைவார் என்பதையும் நாங்கள் குர்ஆன் சுன்னாவுடைய விளக்கத்தில் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலைகள் கபரிலிருந்து எழுப்பப்படுவது, மஹ்ஷர் மைதான கொண்டு வரப்படுவது, மீசான் என்ற தராசு வைக்கப்படுவது, அடுத்ததாக நம்முடைய அமல்களுடைய பட்டியல் நம்முடைய கழுத்தில் கொழுகப்படும். இன்றைக்கு மனிதன் கண்டுபிடிக்கின்ற எத்தனையோ ஜிப்புகள், மனிதன் கண்டுபிடிப்பதிலே நாங்கள் பயன்படுத்துகின்ற கம்ப்யூட்டர் வெறுமனே இருக்கக்கூடிய அதோடைய ஜிபி எந்த அளவு இருக்கிறது, சாதாரணமாக இருப்பதிலேயே எத்தனையோ தகவல்களை நாம் பதிவு செய்கிறோம். ரப்புல் ஆலமீன் அங்கே நம்முடைய கழுத்திலே போட்டு இருக்கக்கூடிய அந்த அமல்களின் ஏட்டிலே எல்லாவற்றையும் பதிவு செய்து வைத்திருப்பான். நம்முடைய அமல்கள் அத்தனையும் இருக்கும். அத்தனை அமல்களையும் நாங்கள் அதை பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பிலே அல்லாஹு தஆலா அங்கே நம்முடைய கழுத்திலே கொழுகி விடுவான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், குல்லு இன்சானி அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகிஹி, மனிதனுடைய கழுத்திலே நாங்கள் அவனுடைய அமலுடைய ஏடுகளை நாங்கள் கொழுகி விடுவோம். அவர்களை மறுமையுடைய நாளையை வெளிப்படுத்தி அவர்களை நாங்கள் கொண்டு வருகின்ற பொழுது கிதாபை எல்காஹு மன்சூரா, அது விரிக்கப்பட்ட ஏடாகவே இருக்கும். அப்பொழுது இக்ரா கிதாபக், உன்னுடைய ஏட்டை நீயே வாசித்துக்கொள். கஃபா பினஃப்ஸிக யௌம அலைக ஹஸீபா, இன்று நீயே உன்னை கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ள போதுமானவனாக இருக்கிறாய் என்று அவனுடைய ஏட்டை பார்த்து, நான் இன்னதெல்லாம் செய்தேனா, இந்த மூலைக்கில் செய்ததும் எழுதப்பட்டிருக்கிறதா, தனியே போனை வைத்து நோண்டியதும் எழுதப்பட்டிருக்கிறதா, நான் ஒரு ஆபீஸுக்குள் ரகசியமாக வாங்கிய லஞ்சம் எழுதப்பட்டிருக்கிறதா, நான் தவறாக ஒரு பெண்ணோடு தொடர்பில் இருந்தது எழுதப்பட்டிருக்கிறதா, முழித்துக் கொண்டிருப்பான். அந்த ஏடுகள் எந்த அளவு என்றால், வாசிக்க தெரியாத மனிதனும் ஒரு கை நாட்டு மனிதனும் அங்கே வாசிப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எழுத தெரியாத வாசிக்க தெரியாத வாசிப்பானான். அந்த ஆற்றலை அல்லாஹ் அங்கே கொடுப்பான். அவன் தன்னுடைய ஏட்டை தானே வாசிப்பான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த இடத்தில் தான் ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி, யாருடைய வலக்கரத்திலே அவருடைய அந்த ஏடு கொடுக்கப்படுமோ அவர் ஃபயகூலு ஹா உக்ரா கிதாபியா, இதோ என்னுடைய ஏடு, இதை அவருக்கு எடுத்து வாசித்து பாருங்கள் பாருங்கள் என்று எல்லோரிடத்திலும் காட்டுவார். இன்றைக்கு ஏஎல் ரிசல்ட்ஸ் வெளியாகி பல்கலைக்கழகம் தேர்வு செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னால் ஓடி ஓடி எல்லாத்தையும் காட்டுவான். ஃபேஸ்புக்கில் சொந்தக்காராக்கள், சொந்தம் இல்லாதாக அன்றைக்கு சொந்தம் எழுதுவான். அதாவது என்னுடைய மகன் 3A, என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தால் இன்னால் 3A எடுத்திருக்கிறார் என்று அதை போட்டு மகிழ்ச்சி அடைவார்களே. இந்த உலகத்திலே மறுமையிலே அதைவிட மகிழ்ச்சி, தன்னுடைய வலக்கரத்திலே ஏடு கிடைத்து விட்டால் மகிழ்ச்சியோடு எல்லோரிடத்திலும் எடுத்து சென்று காட்டுவார்கள். அதே நேரத்திலே சகோதரர்களே, யாருக்கு இடப்புறத்திலே இடக்கையிலே யாருடைய ஏடு கொடுக்கப்படுகிறதோ அவருடைய நிலை எப்படி இருக்கும் என்றால், ஃபெயிலானவர் எப்படி தன்னுடைய ரிசல்ட்ஸை யாருக்கும் சொல்ல மாட்டார். சில வேளை தன்னுடைய அந்த சுட்டனை கூட யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைப்பார். ஏன்னா யாராவது தட்டி பார்த்துருவான், நெட்டில் இந்த ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிருமோ என்று அவர் கேட்டாலும் உண்மையான ரிசல்ட்ஸை சொல்லாதவராக இருப்பார். ஏன் அவ்வளவு அவமானம்?
இவ்வளவு உளுந்துழுத்து படிச்சியே, இந்த மாதிரி செஞ்சியே, உன்னுடைய நிலை என்ன என்று கேட்கின்ற பொழுது தலை குனிந்து நிற்கின்ற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இது உலகத்தில் அதை மீட்டு விடலாம், ஆனால் மறுமையில் மீட்டவே முடியாது. மறுமையில் அதை மீட்ட முடியாது. தலை குனிந்தால் குனிந்ததுதான். இடது பக்கம் 7 தரப்பட்டு விட்டால் அதை வலது பக்கத்தில் யாரும் எடுத்து தரமாட்டார்கள், எடுத்து தர முடியாது. எனவே அப்பொழுது அவன் சொல்லுவான், என்னுடைய ஏடு எனக்கு தரப்படாமல் இருந்திருக்கலாமே, என்னுடைய கேள்வி கணக்கு எப்படி இருக்கும் என்று நான் தெரிந்திருக்கவில்லையே, என்னுடைய கதையை நான் மரணத்தோடு யாழைத்தகா காணத்தில் காவியா, நான் செத்து மடிந்தவுடனே எல்லாமே முடிந்துவிடும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேனே, மாகனான்னி மாலியா, என்னுடைய பணம் சொத்து செல்வங்கள் எதுவுமே எனக்கு இந்த இடத்திலே உதவியாக இருக்கவில்லையே, தேவையற்றதாக ஆக்கவில்லையே, அலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய ஆட்சி அதிகாரம் செல்வம் செல்வாக்கு எல்லாமே அழிந்து விட்டதே என்று அங்கலாய்ப்பான். அப்பொழுது அல்லாஹ் கட்டளையிடுவான், இவனை பிடித்து 70 முறை சங்கிலியால் பிணைத்து நரகத்தில் வீசுங்கள் என்று சொல்லப்படும். சூரா அல் ஹாக்கா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்கிறார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாம் எம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மறுமையுடைய நிகழ்வு கடுமையானது. அதாவது இன்றைக்கு ஒரு ஆபீஸில் நாங்கள் வேலை செய்கிறோம் என்றால், நல்ல முறையில் வேலை செய்த ஒரு மனிதருக்கு பாராட்டு விழா பகிரங்கமாக நடத்தப்படும், கண்ணியப்படுத்தப்படுவார், அவரை எல்லோரும் நல்ல முறையில் பேசிக் கொள்வார்கள். ஆனால் ஒரு ஆபீஸிலே கேவலமாக நடந்து கொண்டவரை ஆபீஸுக்குள் தனியை அழைத்து தலையை கீழே போட்டுக்கொண்டு அந்த அதிகாரிக்கு முன்னால் கேவலப்பட்டு சிறுமைப்பட்டு நிற்பாரே, இந்த நிகழ்வு மறுமையில் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களை, அடுத்ததாக நபிகளார் இந்த மறுமையுடைய நிகழ்விலே ஒன்றை சொன்னார்கள். மக்களெல்லாம் தவியாய் தவிக்கின்ற பொழுது, தாகத்திலே பதறுகின்ற பொழுது, ஹவுதுல் கௌதர் என்று சொல்லக்கூடிய நீர் தடாகம், நபிகளார் அந்த நீர் தடாகத்துக்கு வருவார்கள். வந்து அந்த நீர் தடாகம் எப்படிப்பட்டது என்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நீள அகலம் பற்றி சொல்கிறார்கள். 1 மாத கால தூரம் நடக்கின்ற நீளமும் 1 மாத கால தூரம் நடக்கின்ற அகலமும் அதனுடைய அந்த தடாகம் மிக பெரிய ஒரு நீர் தடாகமாக இருக்கும். அந்த நீர் தடாகத்தை பொறுத்தவரையிலே அப்படியே வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னுவது போன்று பாத்திரங்கள் மிதந்து கொண்டிருக்கும். அதனுடைய நீர் எப்படி இருக்கும்? தேனை விட சுவையாக இருக்கும். அஷத்து பயாவம் மினல் லபன், பாலை விட வெண்மையாக இருக்கும். அதே போன்று அது மிகவும் குளிர்ச்சியானதாக, பனியை விட குளிர்ச்சியாக இருக்கும். அது மிக வாசமுள்ள நீராக இருக்கும். அது கஸ்தூரி கலக்கப்பட்டதாக இருக்கும். அந்த நீரை யார் அருந்துகிறாரோ அதற்கு பின்னால் அவருக்கு தாகமே கிடையாது. இந்த நிகழ்வு மூமின்களுக்காக நடந்து கொண்டிருக்கும் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். சகோதரர்களே, இந்த ஹதீஸில் எப்படி வருகிறது? அதாவது பாலை விட வெண்மையானது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மினரல் வாட்டர் சொல்லக்கூடிய நீர் வகையில ஒரு 2 அவர் 3 அவர் தாகத்தை பிடிக்கும். ஆக கூடுதலாக தாகத்தை பிடிக்கக்கூடியவர் தம்பிமார் உள்ளுக்கு வாங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். நிக்காம உள்ளுக்கு வாங்க, இடம் இருக்கு, வந்து இருங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். வாங்க உள்ளுக்கு வாங்க, வெளியா நிக்காங்கம்மா, உள்ளுக்கு வாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மினரல் வாட்டரை விட இந்த உலகத்தில் பால் இருக்கிறது. இந்த பால் தான் அதிகம் தாகத்தை பிடிக்கக்கூடியது என்று ஆய்வறிக்கைகள் இன்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. 4 மேல தாகத்தை பிடிக்கும் பால். அதனால் தான் அந்த மறுமையுடைய அந்த நீர், நபிகளார் கொடுக்கின்ற அந்த நீர் அஹ்லா, அதாவது பாலை விட மிக வெண்மையாக இருக்கும் என்று இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் ஒப்பிட்டு ரீதியாக பார்க்கலாம். எனவே அது தாகம் அடிக்க, அதற்கு பின்னால் எந்த ஒரு தாகமும் வராது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு சாரார் உது செய்வதனால் அவர்கள் அங்கே அவருடைய கைப்பக்கம் முகமெல்லாம் வெண்மையா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் பேரை கிரீம் பூசி பார்க்குறோமே, கிரீம் பூசினா முகம் மட்டும் வெள்ளையா வழங்கும், கை கருப்பா இருக்கும், மற்ற எல்லாம் கருப்பா இருக்கும், முகம் மட்டும் வெள்ளையா வழங்கும். என்னடான்னு பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னால கருப்பா இருந்தவங்க வெள்ளையா இருப்பான். கிரீம் பூசி வெள்ளையா வந்தது தவறுன்னு நான் சொல்ல வரல சகோதரர்களே. ஆனா மறுமையுடைய கிரீம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே சரியா உதவு செய்யுது. நீங்க சரியா உதவு செஞ்சு அந்த மறுமையுடைய கிரீம், அந்த கிரீம் உங்களை வேறையா காட்டி கொடுக்கும். உங்களோட கை அழகா இருக்கும், முகம் அழகா இருக்கும், உங்களுடைய காதுகள் அழகா இருக்கும், உங்களுடைய தலை மினுமினுக்கும். மினுமினுக்குன்னா நிறைய அல்ல, அழகால். அதே போன்று உங்களுடைய கால்கள் மினுமினுக்கும். அதான் மறுமையின் கிரீம். சொல்ல போனால் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், மறுமையின் ஐடென்டி அதான். ஒவ்வொரு முஸ்லிம் ரசூலுல்லாஹ் உம்மத்துக்கு இருக்கிற ஐடென்டி என்னன்னு வுது எடுக்கிறதா. அந்த வுதுவுடைய அடையாளத்தை வச்சு ரசூலுல்லாஹ் இது என்னுடைய உம்மத்து தான் என்று அடையாளம் கண்டுகொள்வார்கள். எனவே அந்த மறுமையுடைய ஐடென்டி அது. எனவே நம்முடைய ஐடென்டி பண்றதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு தருகின்ற கௌரவம்,
ஆனால் அதுலேயும் கொஞ்சம் பேர் வருவாங்க, அந்த லைனில் ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவர்கள் யார் தெரியுமா? அவர்களை ரசூலுல்லாஹ் அவங்க உலகத்தை தொழுதுதான் இருக்கிறாங்க, இபாதத் செய்கிறாங்க, எல்லாரும் மினுமினுப்படம் வாராங்க. ஆனால் அவர்களை மலக்குகள் எப்படி தடுப்பார்கள் என்றால், இந்த ஹதீஸில் வருது, எப்படி ஒட்டகம் ஒருத்தர் பட்டியல ஒட்டகத்தை ஏற்றும் போது அடுத்த ஒட்டகம் வேறாக்கள் ஒட்டகம் வந்தால் எப்படி விலக்கி விடுவார்களோ, அந்த பட்டிக்குள்ளே சேர்க்க மாட்டார்களோ, இதே மாதிரி ஒரு சாரார மலக்குகள் தடுத்துட்டு இருப்பாங்க. ஏன் தடுக்கிறீங்க, அவங்க என்ன உம்மத்து விடுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்லுவாங்க, உங்களுக்கு பிறகு இவங்க மார்க்கத்தில் பித்அத்தான காரியங்களை செய்தாங்க, உங்களுக்கு பின்னால புதிய புதிய காரியத்தை வணக்கம் என்று செய்தார்கள். எனவே ரசூலுல்லாஹ் கோபம் வந்துடும், சுகக்கன் சுகக்கன் கேடுண்டாகட்டும் தூரமாங்க என்று நபிகளார் இரக்கமுள்ள நபி அந்த இடத்தில் நம்மளை விரட்டி விடுவார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே மறுமையில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் சரி பித்அத்தை செய்யாதீங்க, ஷிர்க்க செய்யாதீங்க, பித்அத்திலிருந்து தூரமாக இருங்க. நன்மைதானே யாரும் காட்டது செய்யாம அல் குர்ஆன் சுன்னா சஹீஹா சொல்லக்கூடிய இபாதத் மட்டும்தான் சரியானது என்பதை கவனத்தில் கொண்டு செய்யுங்கள். அப்பதான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹவுது கௌசர்ல மறுமையில் தண்ணீர் பெருகலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, என்னுடைய நேரம் நெருங்குகிறது. இந்த குத்பாவை நிறைவு செய்கின்ற கட்டத்திலே கேள்வி கணக்கு என்பது காவிர்கள் உடனடியாக நரகத்துக்கு போங்க என்று அனுப்பப்படுவார்கள், ஹிசாபு தக்ரீரி என்று அதற்கு சொல்வார்கள். அதே போன்று ஒரு சாரார் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் 70,000 பேர் முஸ்லீம்கள் சொர்க்கத்துக்கு போய் கொண்டிருப்பார்கள். இன்னொரு சாரார் அவர்களுக்கு ஹிசாபன் யசீரா, லேசான கேள்வி. சஹாபாக்கள் ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, லேசான கேள்விண்டா என்ன யா ரசூலல்லாஹ்? பாவத்தை எடுத்து காட்டி, இது நீ செஞ்ச பாவம், இதை நான் மன்னிச்சுட்டேன் மறைச்சிட்டேன் போ சொர்க்கத்துக்கு அனுப்புறது தான் லேசான கேள்வி. கேள்வி கணக்கு மட்டும் கேட்கப்பட்டால் இதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், சஹீஹ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கேள்வி கணக்கு அல்லாஹ் கேட்க துவங்கினா மரா அவர் தண்டனை பெறாமல் போக முடியாது. எனவே கேள்வி கணக்கு அல்லாஹ் கேட்கிறா, நீ என்ன அமல் செய்தா, எப்படி அப்படி அல்லாஹ்வை நம்பினே, நிறைய கேள்விகள் வரும், அதுக்கு யாராலும் பதில் சொல்லவே முடியாது. கேள்வி கணக்கு இல்லாம அல்லது லேசான கேள்வி கணக்கு என்றால் நம்மளோட பாவத்தை எல்லாம் காட்டி இதெல்லாம் மன்னிச்சுட்டு மறைச்சிட்டு நீ போ என்று சொல்கின்ற இலகுவான கேள்வி கணக்கு கிடைத்தால் மட்டும்தான் நாம் தப்பலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இவைகளை நாங்கள் கணக்கில் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் பல செய்திகள் இருந்தாலும் அவைகளை சொல்ல நேரம் இடம் தராது என்று கூறி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் வெற்றி பெறுகின்ற கூட்டமாக நம்மை ஆக்குவானாக. யா அல்லாஹ், உனக்காக வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. எல்லா சந்தர்ப்பத்திலும் பரிபூர்ணமான இஹ்லாஸை மனத்துவை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்குவாயாக. எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், அனைத்து முஸ்லீம்களுடைய மூமின்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் மரணித்திருக்கிறார்களோ அவர்களுடைய கபர்களை பிரகாசமாக்குவாயாக. நாளை மறுமையிலே அவர்களையும் சொர்க்கத்தில் சேர்த்து வைப்பாயாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.